ஓம் சாந்தி. இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியை பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, நம சிவாய அந்த வார்த்தைக்கான விளக்கம். அதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் நம சிவாய மந்திரம் அதனுடைய விளக்கம். இது ரெண்டுத்துலேயும் என்ன வித்தியாசம்னு பார்த்தா, நம சிவாய நம சிவாய இந்த ரெண்டையும் சொல்லும் பொழுது நமக்கு தெரியுது இல்லையா, அதனுடைய வித்தியாசம் மொத்தத்தையுமே ஒரு பெரிய ஒரு வித்தியாசத்தை கொடுக்கும். வார்த்தைகள் மட்டும் இல்லாது மிகப்பெரிய ஒரு வித்தியாசம், மிகப்பெரிய உண்மை அடங்கியிருக்கு. ஞான மார்க்கம் இருந்தாலும் பக்தி மார்க்கம் இருந்தாலும் எதுலேயுமே நம்மளுக்கு இந்த விளக்கம் தெரிஞ்சிருக்காது. இப்போது இந்த கடைசி 10 வருஷமாக இருக்கட்டும், இல்லை ஒரு 6-7 வருஷமாக இருக்கட்டும், இப்போ தான் நமக்கு தெரியணும் அப்படிங்கிறது விதிக்கப்பட்டிருக்கு. அதனால் இப்போ நம்மளுக்கு இந்த ரகசியங்களை பரமாத்மா தந்தை நம்மளுக்கு விளக்குறார். முதல்ல சிவ அப்படிங்கிற வார்த்தை எதை குறிக்குது அப்படின்னா, மகாதேவரை குறிக்குது. மகாதேவர் சங்கர் மகாதேவரை குறிக்குது. அவரை ரொம்ப மரியாதையாக அப்படி நம்ம சொல்லணும். சிவ அப்படிங்கிறது நமக்கு தெரிந்த சிவபாபாவை குறிக்குது. சிவபாபா நம்மளை யோகா பண்ணுறோம் இல்லையா, சிவபாபாவை குறிக்குது. அப்போது முதலாவதாக நம சிவாய அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தத்தை பார்ப்போம். நம சிவாய மொத்தம் 5 லெட்டர் இல்லையா. இதில் நான் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஆளுபவர் அப்படிங்கிற பெயர் அர்த்தம். மா அப்படிங்கிறதுக்கு மதிப்பு, மரியாதை, பண்பு மிக்கவர் அப்படின்னு அர்த்தம். சிவபாபா மதிப்பு, மரியாதை, பண்பு மிக்கவர். நான் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஆளுபவர், அவர்தான் இந்த பிரபஞ்சத்தின் ஆளுபவர். ஸ்ரீ அப்படிங்கிற வார்த்தைக்கு அவரே பிரபஞ்சம் அப்படிங்கிற அர்த்தம். முழு பிரபஞ்சமும் அவர்தான் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது ஸ்ரீ அப்படிங்கிற வார்த்தைக்கு. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து யா அப்படிங்கிற அந்த லெட்டருக்கு இயற்கையின் முழு அதிகாரம் அவருடையது. இயற்கையின் முழு அதிகாரமும் அவருடையது அப்படிங்கிற அர்த்தம். ந ம ஷி வ ய இது அனைத்தும் சிவபாபாவிற்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த ஒரு அர்த்தங்கள். இது பரமாத்மா சிவதந்தையே சொன்ன விஷயங்கள் தான், சரிங்களா. வேறு எந்த மனிதரும் சொல்லலை. கேள்விப்பட்ட விஷயமோ எப்போயோ சொன்ன விஷயங்களோ கிடையாது. இப்போதான் 5 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன விஷயங்கள். அதே மாதிரி தயவு செஞ்சு இது பிரம்மகுமாரிஸ் பார்ட்டி, இது சங்கர் பார்ட்டி, நீங்கள் எந்த பார்ட்டி அப்படின்றது பெருசாக கேட்க வேண்டாம். சங்கர் பார்ட்டி நாலேஜில் இருந்தாலும் இது தெரியாது, பிரம்மாகுமாரிஸாக இருந்தாலும் இது தெரியாது. ஏன் அப்படின்னா, சிவபாபாவை சொல்லும் பொழுது தான் இன்னும் நிறைய ரகசியங்கள் நம்மளுக்கு தெரிய வரும். அதே மாதிரி ஒரு ஆஸ்திக்கு உட்பட்ட நாலேஜும் இப்போ நான் சொல்லலை. சிவபாபா இப்போ சொல்கிற நாலேஜ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்தி அடையணும், அப்புறம் ஆஸ்திக்காக நினைவு பண்ணுங்க அப்படிங்கிற கான்செப்டே இது கிடையாது. இது முற்றிலும் ஞானம், முற்றிலும் ஒரு அன்பு கலந்த ஒரு விஷயங்கள். எல்லாமே நம்ம கேட்டு அதுக்கு சிவதந்தை விளக்கம் சொல்கிற ஒரு விஷயங்கள் தான். முரளிலெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, சில விஷயங்களை பற்றி நம்ம கேட்டோன்னா என்ன சொல்லியிருப்பாங்க, அப்பா உனக்கு நீ முதல்ல பாஸ் ஆகிட்டியா, நீ முதல்ல பாஸ் வித் ஆனர் ஆகிடுவியா, முதல்ல பாவங்களை அழிச்சிட்டியா, அதுக்கு பதில் சொல்லு, அதை முதல்ல பாரு அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க. அந்த மாதிரி தான் சில கேள்விகளுக்கு பதில் இருக்கும். வேறு பக்கங்களே நம்மளை போக விட மாட்டாங்க. ஆனால் இப்போது இன்னும் நிறைய ஞானங்கள், சில விஷயங்கள் வெளிப்படுது அப்படின்னா அதுக்கு மிகப்பெரிய காரணம் இருக்கும். தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க. காரணம் இல்லாமல் இருக்காது. ஸோ இது ஒரு பிளைண்டாக இது எதிர்க்கிறத விட்டுட்டு, எதிர்ப்போ இல்லை இது ஒரு கேள்வியோ எதுக்கோ விட்டுட்டு, என்ன ஞானம் சொல்ல வராங்க அப்படிங்கிறத மட்டும் இப்போதைக்கு கேட்டாலே போதும். அதுவே நம்மளுடைய கடைசி நிமிடங்களுக்கும் பயங்கரமான ஒரு உதவியாக இருக்கும்.
சரிங்களா? இதுக்குள்ளே என்ன ஞானம் தான் சொல்ல வராங்கன்றத கேளுங்க. ஒரு வீடியோலேயும் ஒரு அற்புதமான விஷயங்கள் இருக்கும். கண்டிப்பாக அது சங்கர் பார்ட்டியாக இருக்கலாம், பிரம்மா குமாரிஸாக இருக்கலாம், யாருக்கும் தெரியாத விஷயங்கள் தான் இதுக்கப்புறம் சொல்ல போகிறோம். இப்போதைக்கு பேசிக்கான விஷயங்கள் தான் சொல்லுவோம். அதுக்கப்புறம் தான் இன்னும் நிறையா விஷயங்களை பற்றி நம்ம அதை பற்றி பேசுவோம். அது தந்தை என்ன டைரக்ஷன் தராங்களோ அதுக்கேற்ற மாதிரி அடுத்தடுத்த விஷயங்களை வெளிப்படுத்துகிறதா வேண்டாமான்றதுலாம் அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணப்படும். சரிங்களா? இப்போது நம சிவாய இந்த வார்த்தைக்கு இந்த லெட்டர்ஸ், ஒவ்வொரு லெட்டருக்கான அர்த்தங்கள் புரிஞ்சிடுச்சு. இப்போது இந்த வார்த்தையை வச்சு நம்ம நினைவு பண்ண போகிறோம். நம சிவாய. இந்த ஒரு எழுத்துக்கும் இருக்கக்கூடிய அர்த்தம் நம்மளுக்கு புரிஞ்சிடுச்சு. அப்பாவை பற்றின ஒரு ஆழமான ஒரு புரிதல் நம்மளுக்கு இருக்குது. ஒரு லெட்டருக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது. இதை வச்சு நம்ம யோகா பண்ண போகிறோம். அவரை ரொம்ப அன்பாக நம்ம இதுக்கு முன்னாடி நினைவு பண்ணியிருப்போம். அப்பாவை பற்றின அறிமுகம் எல்லாம் கிடச்சிருச்சுன்னா அன்பாக நம்ம எப்பயுமே அவரை நினைவு பண்ணுவோம். இப்போது அவரை இன்னும் அன்பாக நம்ம நினைவு பண்ண போகிறோம். ஆத்மஸ்திதியில் எல்லாரும் அமர்ந்துக்கலாம். ஓம் சாந்தி. பரமாத்மா சிவதந்தைக்கு கோடான கோடி நன்றிகள். நம சிவாய மந்திரத்தின் விளக்கங்களை கொடுத்ததற்கு நீங்களே ஆளுபவர். நீங்கள் மிகவும் மதிப்பு, மரியாதை, பண்பு மிக்கவர். நீங்களே பிரபஞ்சம். உங்களிடமே இயற்கையின் முழு அதிகாரமும் உடையது. ஆத்மாவாகிய நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் தந்தையே. இவ்வளவு மதிப்பு மிக்கவர், இவ்வளவு சிறிய ஆத்மாவாகிய எனக்கு இந்த உண்மையை, அற்புதத்தை வெளிப்படுத்தியதற்கு நானும் உங்களைப் போல் மதிப்பு மிக்கவன் ஆகிக் கொண்டிருக்கிறேன். மரியாதைக்குரியவன் ஆகிக் கொண்டிருக்கிறேன். பண்புடையவனாக மாறிக்கொண்டிருக்கிறேன். உங்களைப் போலவே இயற்கையை நேசிப்பவராக மாறிக்கொண்டிருக்கிறேன். சர்வசக்திவான் தந்தை, உங்களைப் போலவே மாற முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். ஓம் நம சிவாய. 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 ஓம்
நம சிவாய.